सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்படின்னு வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ விஷாரத் உத்ராத்தில் நம்ம இஆர்சி போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே 1 to 7 வரைக்கும் ஃபுல்லாக போட்டிருக்கோம். இன்றைக்கி 8th பார்க்குறோம். பேஜ் நம்பர் 193 இருக்குது. இதை பார்க்குறோம். தி அத்யந்த் அதிருப்த வாசனா தைரிய दूरगा से ஜல்கி ரகிகை. இந்த இடத்துல சூர்பனகை சொல்கிறாங்க. இங்கே லட்சுமணன் சூர்பனகை பற்றி தான் அந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. சூர்பனகை இந்த பாடல் ரொம்ப தைரியமாக இருந்தாலும் யாருக்குமே பயப்படாமல் இருந்தது தான் இந்த 2 லைன் சொல்லியிருக்காங்க. கமலோன் கி மகரந்த மதுரியா மானு சவிசே ஜல்கி ரகி. அப்போ அந்த கமலனும் தாமரைப்பூ மகரந்து அப்படின்னா அந்த அந்த பூக்கள் எப்படி இருந்து ரொம்ப மதுரிமா அப்படின்னா இனிமையாக இருந்தான். மதுரந்த பூக்கள் ரொம்ப இனிமையாக இருந்தது தாமரைப்பூ. மானு சவி ஜல்கர்கை ஹிந்து दृष्टि थी जिससे दो கோச்சிதி மானு உஷ்பா சுக்கிகை. அந்த பூக்கள் எப்படி இருந்தால் ரெட்டு சிவப்பு கலரில் இருந்ததான். அது அவங்க கோச்சிச்சு அவங்க எதை தேடி வந்தாங்களோ அது அவங்களுக்கு அங்கே கிடைச்சது. திருஷ்டி அப்படின்னா பார்வைன்னு அர்த்தம். அவங்க தேடி வந்தது அவங்களுக்கு அங்கே கிடைச்சது. பூலி பாட்கி मुर्गी अंत में अपनी डौरा सुखी थी. प्रसंग यज्ञ पद्यांश राष्ट्रकवि श्री मैथिल चरण गुप्त के पद्यांश नामक गंड काव्य से दिया है. இதே இந்த பேராகிராஃப் தேசிய கவிஞர் மைத்தில் சரண் குப்தி இயற்றிய பஞ்சவடி என்ற பெயரில் கண்டகாவி பகுதியில் இது கொடுக்கப்பட்டுள்ளது. சந்தர்ப்ப पंचवड़ी में रात को श्री राम और सीता पूर्णकुड़ी के अंतर सो रहे हैं. பஞ்சவடியில் அந்த இடத்துல இரவில் ஸ்ரீராமும் மனைவி சீதா தேவி பர்ணக்குடியில் தூங்கிட்டு இருந்தாங்க. உன்கி ரக்ஷா ஹுத்தே லக்ஷ்மணன் ஜகா ஹுவா பாகர் ஏக்கு பத்தர் பர் பைட்டாக. லக்ஷ்மணன் அவங்களுக்கு பாதுகாவலராக இருந்தார். அவர் பாறை மேலே உட்காந்து அவர் என்ன கண் விழித்து உட்கார்ந்திருந்தார். இசி சம்மிய அசானக் அந்த நேரத்தில் அசானக திடீரென்று ஏக்கு சுந்தரி வகாங் புறக்கட்டு ஓத்திக்க. அந்த நேரத்தில் திடீர்னு ஒரு சுந்தரி என்ற ஒரு பெண் அவங்க காட்சி அளித்தாள். புறக்கட்டு அப்படின்னா அந்த ஒரு பெண் அந்த நேரத்தில் வராங்க. சுந்தரி அப்படின்றது இந்த இடத்துல சூர்பனகை குறிக்குது. கவி இஸ் பத்துமே உஷ்கி சுந்தர்தா. கவிஞர் இந்த பத்தியில் அவங்கள ஒரு அழகான பெண் அப்படின்ட்டு வர்ணிக்கிறார். உஷ்கி பாவனா அவர் உஷ்கி நியத்து கா பரிச்சய தேத்தேங்க. அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்றத அது ஃபுல்லாக பார்க்குறேன்னா. வியாக்கியா உஷ் சுந்தரி போக் विलास की इच्छा से निकली थी. இந்த உஷ் சுந்தரி அப்படிங்கும்போது இங்கே சூர்பனகை போக் விசாஸ் அப்படின்னா ஒரு ஆடம்பரமாக அவரை ஆடம்பரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆசையில் வெளியில் வரலாம். நிகழ்த்தி இச்சா அப்படின்னா ஆசைன்னு அர்த்தம். ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தோடு வெளியே வருகிறாள். இஸ்கி இச்சா கி பூர்த்தி நகி ஹுய்யா. ஆனால் அவள் வெளியே வர, ஆனால் அவளுடைய ஆசை பூர்த்தி ஆகலை. பூர்த்தி நகி ஹுய் அப்படின்னா அவள் நினச்சிட்டு இருக்கா. அந்த ஆசை அது பூர்த்தி ஆகலை. யக்கு உன்கி படி அவர் சஞ்சல் ஆக்கா சே ஹே மாலும் ஹோத்தாக. இருந்தாலும் உன்கி படி அவர் சஞ்சலாங்கா இருந்தாலும் ஒரு பெரிய மனதில் அலமோதிட்டே இருந்தாங்க. அவள் சஞ்சல் ஆங்கு அப்படின்னா கண்கள் அர்த்தம். அவள் கண் ரொம்ப பெருசாக இருந்துதான். இருந்தாலும் அவளுடைய சஞ்சல் அப்படின்னா அவர் மனம் அலமோதிட்டே இருந்துச்சு. எங்கேயோ அலமோதிட்டே இருந்ததான் இருந்தது. மாலும் பார்த்தாங்க. அது அனைவருக்கும் தெரியும். கமல் புஷ்பக்கே
மகரந்து லால் லால் அவுரு மதுர் ஹோத்தேகை. அந்த கமலில் வந்து தாமரைப்பூ வந்து புஷ்பன பூக்கள் அர்த்தம். தாமரை பூக்கள் வந்து இந்த மகரந்தம் வந்து சிகப்பு கலரில் இருந்ததுதான். மகரந்த லால் மகரந்து சிவப்பு கலரில் இருந்தது. மதுர் ஹோத்தேகை அது இந்த மதுர் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து இனிமையாக இருந்தது, அது வாசனையாகவும் இருந்தது. இஸ்ஸு சுந்தரி கா சேகரா உஷு மகரந்து சே லேப்பா ஹுவா ஜான் படுத்தாத்தா. அந்த மகரந்து பூ எப்படி சிவப்பு கலரில் இருந்ததோ அது அவளுடைய அதுபோல் அந்த பூக்களுக்கு வந்து இணையாக சொல்கிறாங்க. சேகரா அப்படின்னா ஃபேஸு, அவளுடைய முகம் எப்படி இருந்துச்சோ உஷு மகரந்த சே லேப்பா முகம், அவளுடைய முகமும் வந்து சிவப்பு கலரில் இருந்ததாம். சூப்பரனுடைய முகம் வந்து சிவப்பு கலரில் இருந்தது. வக்கு ஜிஸ்ஸு சீஜோ கோ கோஜிதே ஆயி உஷு வக்கு யா கயா. அவள் வந்து ஜிஸ்ஸு சீஜோ அப்படின்னா அவள் எதையோ தேடி இங்கே வந்து எதையோ தேடி வரா. கோஜிதே அப்படின்னா வந்து தேடி வர, ஏதோ ஒரு பொருள் வேணுன்ட்டு அவள் தேடி வருகிறாள். ஆயிகை உஷு வக்கு அது வந்து அந்த தேடி வர்றது வந்து அங்கே வந்து அவர் பார்த்துட்றா. அதுதான் गया उसकी दृष्टि से यही मालूम होता है. அவள் தேடி இருந்தது வந்து அங்கே வந்து அது கண்ணால் வந்து பார்த்துடுறா. வக்கு சுந்தரி जंगल में अपना रास्ता भूलकर दौड़ा देर बढ़ने के बाद अपने स्थान पर पहुँचने वाली ஹிரணிக்கு சமான்தி. அவள் அங்கேருந்து பார்க்குறா. அப்போ வந்து அப்புனா ராஸ்தா அப்படின்னா தடம் நடத்த. அவர் வந்து ரோட்டில் வந்து அவள் நடந்து வந்துட்டுருக்கப்ப அவள் வந்து பூல்கரை மறந்துடுது. அவள் நடந்து வந்த பாதை வந்து தோடி தூர் பூட்கனே அப்படின்னா அவள் நடந்து அந்த பாதை வந்து அவள் வந்து மறந்துடுறா. இருந்தாலும் பிறகு அப்புனே ஸ்தான் பர் பகுஞ்சுவாளி இருந்தாலும் அந்த நடந்து அந்த பாதை மறந்துடுறா. இருந்தாலும் பிறகு வந்து தன்னுடைய நடந்து அந்த சரியான இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாளாம். ஸ்தான்னா அந்த இடம்னு அர்த்தம். அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறா. சமாஜ் விவேஸ்தா கவி कुतूहलता पढ़ाने के लिए शूर्पणखा का नामना लेकर मात्र சுந்தரி கர்த்திகை. கவிஞர் வந்து இங்கே வந்து சூர்பனகா என்ற பெயரை வந்து இந்த பொயிட்டில் வந்து ஒரு பேரை வந்து மென்ஷன் பண்ணாத அவளை வந்து சுந்தரின்னு சொல்லிட்டு தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் நான் அப்படிங்கும்போது அவளோட பெயரை சொல்லாத சுந்தரின்னு பெயர் வச்சு கவிஞர் வந்து அழகாக இங்கே சொல்லியிருக்காரு. பத்திசே இந்த பாடலில் சூர்பனகா இச்சா பிறக்கட்டு ஹோத்தாகி சூர்பனகாவுடைய ஆசை வந்து இது வந்து வெளிப்படுகிறது. அந்திம் பக்தி இந்த கடைசி பத்தியில் வந்து அன்யோக்தி அலங்காரு அந்த வந்து அணியோட இலக்கணம் வந்து இங்கே வந்து இலக்கணம் வந்து வெளிப்பட்டுள்ளது. இலக்கணம் தைச்சது இந்த செயல் வந்து பாடலில் ஏற்றிருக்கார். ஹர் பக்தி அப்படின்னா ஒவ்வொரு பாடலிலும் ஹர் பக்தியுமே அனுப்பிராஸ் அலங்கார்கை இதுங்கிலும் வந்து ஒவ்வொரு பாடலும் இலக்கணத்தை மையமாக வைத்து இந்த பாடலை ஏற்றிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.